தங்கம் விலை இன்று அதிரடியாக குறைந்து நகை வாங்குவோருக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரவீன்குமார், இது குறித்த தகவல்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். தொடர்ந்து 7வது நாளாக தங்க விலை இன்று குறைந்திருப்பது, அதோடு ஒரே நாளில் 2000 ரூபாய்க்கு மேல் அதிரடியாக குறைந்திருப்பது, போர் சூழலுக்கு மத்தியில் தங்க விலை குறைந்திருப்பது என மிக முக்கியமான ஒரு விடயமாக தங்க விலை குறைவு என்பது பார்க்கப்படுகின்றது. அதிரடியான விலை குறைவு. அதன்படி மார்ச் 19ஆம் தேதியான இன்று கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் 270 ரூபாய் குறைந்து 14,300 ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கம் விற்பனையாகின்றது. சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 22 கேரட் ஆபரண தங்கம் 1,14,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது 1,15,000 ரூபாய்க்குள் ஒரு சவரன் தங்கம் வந்திருப்பதும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போன்று வெள்ளியும் அதிரடியாக 10,000 ரூபாய் கிலோவுக்கு குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இதற்கு முன்னதாக கடைசியாக தங்க விலை உயர்வு என்பது 11ஆம் தேதி என்று பதிவானது. தங்க விலை அன்றுதான் 560 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்தது. அதற்கு முந்தைய நாள் உயர்ந்தது. அதற்கு முந்தைய நாள் வரை ஏற்றம் இறக்கமாக காணப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து 7வது நாளாக ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து 12ஆம் தேதி முதல் இன்று வரை தங்க விலை குறைந்து கொண்டே வருவதையும் பார்க்கின்றோம். 12ஆம் தேதி என்று 1,200 ரூபாய், 13ஆம் தேதி 560, 14ஆம் தேதி 1,120, அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை விலையில் மாற்றமில்லை. திங்கட்கிழமை என்று 400, செவ்வாய்க்கிழமை என்று 480, அதாவது செவ்வாய்க்கிழமை என்று 480 ரூபாய் குறைந்தது. புதன்கிழமை என்று 640, இன்று 2,160 என இந்த 7 நாட்களில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 6,560 ரூபாய் குறைந்திருப்பது என்பது மிகப்பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே போன்று வெள்ளியும் இந்த 7 நாட்களில் மட்டுமே பார்த்தோம் என்றால் 43,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாயெல்லாம் தாண்டி விற்பனையான வெள்ளி, அதே போன்று 1,20,000 ரூபாயெல்லாம் தாண்டி விற்பனையான தங்கம் என்று மலமளவென சரிந்து வந்த சூழ்நிலையில் ஒரே நாளில் அதிரடியாக 2,000 ரூபாய்க்கு மேல் குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். இது தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதற்கு ஒரு சரியான நேரம் என்று கூட சொல்லலாம். என தொடர்ந்து தங்க விலை குறைந்து வருகிறது. ஆனால் எப்போது திடீரென்று உயரம் என்று கணிக்க முடியாத சூழல் தான் காணப்படுகிறது. டாலருடைய மதிப்பு உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதலீட்டாளருடைய கவனம் என்பது டாலர் பக்கம் சென்று விட்டது. பணவீக்கம் என்பது உலக அளவில் அதிகமாக காணப்படுகிற காரணத்தால் பெடரல் வங்கியுடைய வட்டி விகிதம் உயர்ந்து காணப்படுகிறது. இது 2 முக்கியமான மாற்றம் தான் தங்களுடைய குறைவுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக போர் உச்சத்தில் இருக்கும் போது முதலீட்டாளருடைய கவனம் என்பது தங்கம் பக்கம் இருக்கும். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் டாலர் மற்றும் மத்திய பெடரல் வங்கியினுடைய வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லாமல் வட்டி விகிதம் உயர்ந்திருப்பது, அங்கு கடன் பத்திரங்கள் வாங்குவது என 2 மிக முக்கியமான காரணங்கள் அடிப்படையில் தான் அந்த பக்கம் முதலீட்டாளர்கள் சென்றுவிட்ட காரணத்தால் தங்க விலையில் முதலீடு என்பது குறைந்திருக்கிறது சர்வதேச அளவில். அதோடு மட்டுமில்லாமல் தங்க விலை உச்சத்தில் இருக்கும் போது தங்க விற்பனை என்பது தன் வசம் இருந்த தங்கத்தை முதலீட்டாளர்கள் விற்க தொடங்கினார்கள். இப்படியான பல்வேறு சூழல் காரணமாக போர் உச்சத்தில் இருந்தாலும் கூட தங்க விலை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றது. அப்படியாக பார்க்கும்போது தங்கம் வாங்குவதற்கு ஒரு சரியான நேரம் தான். ஆனால் இந்த விலை குறைவு என்பது அடுத்த சில நாட்கள், சில வாரங்கள் கூட இருக்கலாம். ஆனால் திடீரென்று இந்த போரின் தாக்கம் சர்வதேச அளவில் முதலீட்டாளருடைய கவனம் என்பது தங்கம் பக்கம் திரும்பினால் மீண்டும் தங்க விலை உயர்வடைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது வரையில் அடுத்த 2-3 வாரங்கள் வரையும் இல்லை என்றே கூறலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரமாக தான் பார்க்கப்படுகின்றது. ஷர்மிளா.